Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல Flipkartல இருந்து நான் ரீசெண்டா பிக் பண்ண சில இந்தியன் ஃபெஸ்டிவ் அப்ராப்ரியேட் அவுட்ஃபிட்ஸ் அதெல்லாம் தான் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ரீசெண்டா Flipkartல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு நிறைய ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. ஆல்சோ அதை வீக்லி ரிஃப்ரெஷ் பண்றாங்க. லேட்டஸ்ட் செலெக்ஷன்ஸ் இருந்தது. இன்ஃப்ளூயன்சர் ஸ்டைல்ஸோட நான் நிறைய பேர் போட்டு பார்த்த ட்ரெஸ்லாம் வந்து அதில் நான் பார்த்தேன். சிலது நான் ட்ரை பண்ணலான்னு வந்துட்டு பிக் பண்ணியிருந்தேன். ஜென்யூனான இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸோட இருக்கு. வைட் கலெக்ஷன் வித் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக அங்கே வச்சிருக்காங்க. அண்ட் நல்ல அஃபோர்டபுள் ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லைக் 199 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 48 hours வந்து ப்ராடக்ட்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஈஸியா இருக்கு இவங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரீஃபண்ட் பாலிசி. எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா Flipkart அஷ்யூர்ட். அண்ட் இவங்க வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு 6 குவாலிட்டி செக்ஸ் வந்துட்டு கோ த்ரூ பண்ணுது ஒரு ப்ராடக்ட்டும் அப்படின்றது. இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி பிளாட்ஃபார்ம். அண்ட் இதுல 10 லட்சத்துக்கும் மேலான ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் இந்தியா ஃபேஷன் கேபிட்டல். ஸோ நான் என்னென்ன இந்த வெட்டிங் சீசனுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் லைக் வெட்டிங் கெஸ்டா நீங்க போறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பொங்கல்லாம் வேற வருது, அதுக்கும் அப்ராப்ரியேட்டா இருக்கும். இப்போ நான் காமிக்க போற சில கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்சோ வெட்டிங் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 80% ஆஃபர் இருந்துட்டு இருக்கு. ஆஃபர் டைம்ல பிக் பண்ணுங்க. நான் செலக்ட் பண்ணிருக்க அவுட்ஃபிட்ஸ்ல கூட என்னென்ன ஆஃபர்ல இருக்கு அப்படின்றது நான் சொல்றேன். நான் காமிக்கிற குர்தா செட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 50% ஆஃபர் இருக்கு. அண்ட் 799 rupeesல இருந்தே உங்களுக்கு வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து அழகழகா கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த காக்கி கிரீன் பலாசோ குர்தா செட். இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காட்டன் மெட்டீரியல், பிரிண்டட் டிசைன்ஸோட இருக்கு. ரெட் அண்ட் டார்க் கிரீன் கோல்ட் பிரிண்ட்ஸோட இருக்கு. ஸோ இந்த காக்கி கிரீன் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டோன் ஆளுங்களும் தாராளமா போடலாம். கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் இருக்கவங்க பார்த்து போடணும். சம்டைம்ஸ் அது ரொம்ப மியூட் டவுனா தெரியும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகா எடுத்து காமிச்சது. ஸோ இதுல வந்து காலர் நெக்கோட இருக்கு, 3/4 ஹேண்டோட இருக்கு. முன்னாடி ஒரு ஸ்லிட் கட் வச்சு இருக்கு. அண்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலாசோ பேண்ட், எலாஸ்டிக் வச்சு இருக்கு. அண்ட் இதோடைய பேட்டர்னும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விவி பேட்டர்னா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கு, வெர்சடைலா இருக்கு, டீசெண்டா இருக்கு, கியூட்டா இருக்கு, ஷீக்கா இருக்கு. ஸோ நீங்க ஒரு வெட்டிங் கெஸ்டா போறீங்க, சிம்பிளாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்ட மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த அவுட்ஃபிட் தாராளமா ட்ரை பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் சூப்பர். ஸோ யா, அடுத்தது இந்த கிரீன் அண்ட் ரெட் டாப் ஷால் செட். இது பேசிக்லி ஒரு அனார்கலி மாடல் செட். இந்த ஃப்ரண்ட் ஏரியால டாப் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ணி இருக்கு. லைட்டா கொஞ்சம் மிரர் பண்ணி இருக்கு. அண்ட் இது ஒரு ரேயான் மெட்டீரியல். நான் வந்துட்டு சைஸ் தெரியாம இது கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துட்டேன், அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் இது வந்து ப்ராப்பரான சைஸ்ல எடுக்கிறீங்கன்னா அழகா இருக்க போகுது. ஒரு வி நெக்கோட இருக்கு. பிரிண்டட் டிசைன்ஸ், கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வெட்டிங்ஸ்ல வந்துட்டு அழகா தனியா தெரியும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் காம்போ வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஷால் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அகைன் ஒரு பிரிண்டட் கோல்டு பிரிண்டட் ஷால், செம்ம கம்ஃபியா இருக்கு, கியூட்டா இருக்கு. ஆக்சுவலா இந்த டாப் வந்துட்டு நான் ஃபுல் லென்த் அனார்கலி மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பேண்ட் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு சோம்பேறி ஆளு, ஸோ அதனால நான் பேண்ட் போடாமல் காமிச்சிக்க. பட் நீங்கள் பேண்ட் போடுறதுனா தாராளமாக போட்டுக்கலாம். நான் இப்போ காமிச்ச இந்த 2 குர்தாதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து நான் காமிக்க போகிறது வந்துட்டு என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு டெய்லி வேர் கேஷுவல் கம்ஃபி குர்தா அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வெறும் ஒரு டாப் மட்டும்தான், குர்தா மட்டும்தான். ஒரு ஒயிட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி காட்டனில் வந்துட்டு இருக்கக்கூடிய குர்தாஸ் ரொம்ப பிடிக்கும். வரக்கூடிய இந்த வெயில் காலத்துக்கும் வந்துட்டு இது ரொம்பவே அப்ராப்ரியேட்டாக இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேட்டர்னாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆல்சோ இதுலேயும் உங்களுக்கு 80% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. இந்த வெட்டிங் கலெக்ஷன்லேயே எனக்கு ஒரு 2-3 வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒன்று வந்துட்டு இப்போ நான் காமிக்கிற இந்த ப்ளூ கலர் குர்தா செட் வித் துப்பட்டா. ஸோ இது வந்து நல்ல ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல். நெக்கோட டீடைலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி சிம்பிளா இருக்கணும், அட் த சேம் டைம் லைட்டா ஒரு ஒர்க் பண்ணி இருக்கணும், லைக் கிராண்டான சைட்லயும் இருக்கணும், அட் த சேம் டைம் சிம்பிளாவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்துல இந்த மாதிரி நெக்ல எனக்கு இங்க டிசைன் பண்ணது, அதுவும் மிரர் வச்சு பண்ணது, ரொம்ப சிம்பிளாவும் ஸ்லீக்காவும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கலரும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. மெட்டீரியலும் நல்லா இருந்தது, சில்க் காட்டன் மெட்டீரியல். பேண்ட் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்சு இருக்கு. பேண்டோட எண்டில் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி அழகா எம்ப்ராய்டரி பண்ணி இருக்கு, எம்ப்ராய்டர்ட் ஒர்க் பண்ணி இருக்கு. அதுலயும் மிரர் இருக்கு. ஷால் வந்து நல்ல ஒரு ஜார்ஜெட் ஷால். எண்டில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு லேஸ் வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா உங்களை வந்து அழகா டால் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க தாராளமா ஆப்ட் பண்ணிக்கலாம். இதுலயும் உங்களுக்கு 80% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிரே ரேயான் செட் வித் துப்பட்டா, குர்தா செட் வித் துப்பட்டா. இதனுடைய நெக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நெக் டீடைலிங்கோட இருக்குது. அங்கே வந்து காட்டன் மெட்டீரியல் வச்சுருக்கு. ஷால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த டிஷ்யூ காட்டன் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு காட்டன் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஒரு ஷால். பேண்ட் வந்துட்டு நார்மல் பாக்ஸ் ட்ரௌசர் மாதிரி அண்ட் எலாஸ்டிக் வச்சு இருக்கிறது. இந்த குர்த்தாவில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா சைட் கட் ஏரியாவில் வந்துட்டு அந்த நெக்கில் வச்ச அதே பேட்டர்ன் வந்துட்டு லைட்டாக டீடைல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே கலராக இருக்க போகிறது இல்லை, லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கட்ஸ் அண்ட் எலிவேஷன்ஸ்லாம் வந்து தெரிய போகுது, ட்ரெஸ் எங்கே ஆரம்பிக்குது முடியுது அப்படின்றது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 2500 கிட்ட வருது. பட் நீங்கள் ஆஃபரில், அதாவது நான் சொன்னால 80% வரைக்கும் ஆஃபர் வருது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ கட் ஆகும் பாருங்கள். அடுத்தது இந்த ஒரு மஸ்டர்ட் எல்லோ குர்தா செட். இது வந்து ஒரு அம்பர்லா டைப் குர்தா டாப். மெயின் ட்ரெஸ்ல இருக்க ஹேண்ட் வந்துட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் மாடலில் வருது. பட் டாப் கவர் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஹேண்ட் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, க்யூட்டாக இருந்தது. இது வந்து சைடில் கட்டு இருந்தால் மட்டும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு இருந்திருப்பேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாடலுக்கு கட்டு இல்லாமல் இருக்கிறதா அது நல்லாயிருக்கு. அண்ட் பேண்ட் ஒரு ஆங்கிள் லென்த் பேண்ட், நார்மல் பாக்ஸ் ட்ரௌசர் மாதிரி எலாஸ்டிக் வச்சு இருக்குது. அண்ட் இதனுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டு இருக்குது. எனக்கு இந்த பேண்ட் மாடல் நிஜமாக ரொம்ப பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்குது. இதனுடைய ஓவரால் டிசைன் அண்ட் பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வெட்டிங் கெஸ்ட்டுன்னு வந்துட்டு அப்படி ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே தெரியுது, இதை போட்டு நம்ம ஏதாவது ஒரு வெட்டிங் ஈவெண்ட் வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே பேட்டர்ன்லேயே நான் வேறு ஒரு குர்த்தா கூட ஆக்சுவலி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மாடலில் வந்து நான் வச்சிடல, இந்த கை மாடல் அண்ட் அம்ப்ரெல்லா கட் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் நான் பிக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் போடும்போது. ஸோ அதனால் இதை நான் பிக் பண்ணிக்கிட்டேன். அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா 2200 300 அந்த ரேட்டில் இருக்குது. ஆஃபரில் செம்மையான ப்ரைஸ் கட்டில் வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த வெட்டிங் கலெக்ஷனில் அவுட்ஃபிட்ஸில் மட்டும் ஆஃபர் கிடையாது, ஆக்சசரிஸ்லையும் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. நான் வந்து 2 செப்பல் பிக் பண்ணியிருந்தேன். பயங்கரமான ஆஃபரில் இருந்த ஒரே காரணத்துக்காக நான் வந்து 2 வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு இது நல்லா அகைன் ஒரு ஃபெஸ்டிவ் அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த மாதிரி, இந்த மாடல் பேர் எனக்கு தெரியல. மேலே இருக்க இந்த டீடைலிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் பிரான்ஸில் இருக்குது. டஸ்கி ஸ்கின் ஆளுங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அந்த கோல்டு வந்து வைப்ரண்ட்டாக தெரியாது, ஒரு மாதிரி நியூட் ஷேடில் அட் த சேம் டைம் கொஞ்சம் கிளிட்டரியாகவும் க்யூட்டாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சப்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 50% ஆஃபர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இது பேர் என்ன தெரியுமா, ஜூட்டி. இந்த மாடல் எனக்கு நிஜமாக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுமா இருந்தது. வேறு கலர்ஸில் வச்சுருந்தேன், கோல்டு கலரில் எனக்கு வேணுமா இருந்தது, அதனால நான் வந்துட்டு இது பிக் பண்ணிக்கிட்டேன். அகைன் இது எவ்வளோ தெரியுமா நான் பிக் பண்ணேன், 149 ருபீஸ்க்கோ என்னமோ தான் பிக் பண்ணேன். 149 ருபீஸ்க்கு இதனுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது, லைக் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. 149 அப்படின்ட்டு கண்டிப்பாக யார் வேணால் வாங்கலாம், லைக் 149 அப்படின்னா. ஸோ அதனால் நான் இதை வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். அகைன் மினிமம் 50% ஆஃபர் இருக்குது ஃபுட்வேரில், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று, இது இல்லாமல் என்னால் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு இந்தியன் எத்தனிக் ஷாப்பிங் வந்து நிறுத்த முடியாது. அதனால நான் வந்து கொஞ்சம் கம்மல் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கம்மல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குந்தன் டேங்லிங் இயரிங்ஸில் கூட உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு மினிமம் 75% ஆஃபர் இருக்குது. ஓடி போய் வாங்கிக்கோங்க, ஓகேவா? அண்ட் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக நான் இங்கே வந்துட்டு இந்த இந்தியன் ஜுவல்லரிலாம் வந்துட்டு சர்ச் பண்ணி செம்ம கலெக்ஷன்ஸ் இருந்தது. நிஜமாக நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறையவே ஷாப் பண்ணுறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன். அடுத்து இன்னொரு இந்த கம்மல் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது எப்படி நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பிக் பண்ணியிருக்க அவுட்ஃபிட்ஸ்க்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி, இதுவும் கொஞ்சம் குந்தன் அண்ட் பீட் ஒர்க் இருக்கிற மாதிரி தான். ஒரு டார்க் ப்ளூ, கிரே கலர் டார்க் ப்ளூ இருக்கிற மாதிரி மட்டும் நடுவில் கொஞ்சம் டீட்டெயில் பண்ண மாதிரியான ஒரு பீஸ் நான் வந்து இங்கே வாங்கிக்கிட்டேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 75% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆஃபரில் இருக்க ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் டைம் முடியறதுக்குள்ளே வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டுப்பேன். இதெல்லாம் தான் நான் இந்த வாட்டி வந்துட்டு வெட்டிங் டைமுக்காக கலெக்ட் பண்ண சில ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னா இது எல்லாமே எனக்கு வந்து போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, ஜனவரி மாதம் எண்டில், ஃபெப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு நிறைய வெட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுற பிளான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், அதனால நானும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ் மாதிரி எனக்கு. ஸோ ஐம் ரியலி வெரி எக்ஸைட்டட். ஸோ நான் இங்கே காமிச்ச ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் கீழே உங்களுக்கு லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வெட்டிங் கலெக்ஷனில் இப்போ அப் டு 80% ஆஃபர் இருந்துட்டு இருக்கு. ஆஃபர் டைமை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு ஓடி போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பொங்கல் டைம்லையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹாப்பி ஷாப்பிங். இதோட இன்னைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோண்டா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.